ஸோ கேரளா கர்நாடகா வண்டியெல்லாம் ஊட்டி வரணுன்னா இதில் தான் வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லா வண்டியும் நிறுத்தி பிளாஸ்டிக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு இ பாஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க, ஊட்டிக்குள்ளேயே விடுவாங்க. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ TN43 ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து போய்க்கலாம். ஸோ 20 ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க டோல் மாதிரி. ஸோ அந்த வண்டிங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக போய்க்கலாம், TN43 மட்டும். மற்ற வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் பே பண்ணணும். அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே எடுத்து இங்கே போட்டுட்டு தான் போகணும். எதுவுமே ஊட்டிக்கு அலௌட் கிடையாது. ஸோ இதை தாண்டி நம்ம அங்கே போய் எங்கேயாவது செக் பண்ணும்போது மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். 1000 ருபீஸ் பக்கம் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேயே செக் பண்ணும்போதே நம்ம வந்து மறைச்சி வச்சு தானே கொண்டு போகிறோம். ஸோ அப்படின்போது அங்கே பிடிச்சாங்கன்னா ஃபைன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் ரீச் பண்ணிட்டோம். கூடலூர் இது வந்து கீழ் கூடலூர், மேல் கூடலூர்னு சொல்லுவாங்க. இது மேல் கூடலூர், மெயினாக இருக்கிறது கூடலூர். இன்னுமே வராமல் இருக்கு கூடலூர். கூடலூருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கேயுமே செம டிராஃபிக் ஆகுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இருக்கும். சீசன் டைம் ரெண்டாவது அதிகமாக டிராஃபிக் ஆகிற இடம் அது. பாருங்களேன், இதெல்லாம் சிங்கிள் ரோடு தான். கீழேருந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது. ஓகே, கூடலூர் வந்தாச்சு. கூடலூர் கூடலூர் பார்க்காம யாராவது இருக்கீங்களா?
ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கோழிக்கோடு போகலாம், கோழிக்கோடு. ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்தோன்னா மைசூர் போக முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அங்கே கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வயநாடு போக முடியும். ஸோ ரைட்டில் ஸ்ட்ரைட்டாகவே இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே போனோம் அப்படின்னா நமக்கு அது அதான் முதுமலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசனகுடி வழி ஊட்டின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு வந்து முதுமலை வந்துடும். முதுமலை வந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணி அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மசனகுடி, அப்புறம் அந்த பக்கம் கல்லட்டி, அந்த ரோடு வழியாக நீங்கள் வந்து தலக்குந்தா நம்ம சொன்னோம்ல ஐஸ் கட்டி இருந்த இடம்னு, ஸோ அந்த ஐஸ் கட்டி ஏரியாவுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுதான் மசனகுடி வழி ஊட்டி ஒரு ட்ராவல். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வரவங்களே இப்படி வந்து இதுக்குள்ளே போய் முதுமலை போய் அங்கேருந்து அப்படி போவாங்க. இப்போ நம்ம வந்த ரூட்டு வழியாக அதாவது டூரிஸ்ட்டு, ஸோ அப்படி வந்து சுற்றி போவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்க்கலாம். ஆனை பார்க்கலாம், டீர்ஸ் நிறைய பார்க்கலாம், எருமை பார்க்கலாம், கரடி பார்க்கலாம், உங்களுக்கு லக்கு இருந்தால் சிறுத்தை எல்லாம் கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ரோடு அது முதுமலை ஃபாரஸ்ட். நம்ம வேணால் நெக்ஸ்ட்டு திரும்பி வரும்போது வேணால் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் இப்போ வந்து இதில் போனால் மைசூர் முதுமலை மைசூர் எல்லாமே இப்படி போய்க்கலாம். இந்த லெஃப்டில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து வயநாடு போகிறோம். ஓகே. நம்ம இப்போ வந்து வயநாடு போகிறோம். சிக்கா ஓகே. ಅಷ್ಟೇ. ஸோ இதில் போனால் கேரளா தமிழ்நாடு பார்டர் வரும், பாட்டவாயில் சொல்லுவாங்க. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தேரி வரும். ஸோ வயநாடு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பத்தேரி, கல்பெட்டா, அப்புறம் இன்னும் 2 மேப்பாடி, அந்த மாதிரி வந்து அந்த ஏரியாலாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா வயநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி நீலகிரி டிஸ்ட்ரிக் அப்படின்னா நீலகிரின்னு ஒரு ஏரியா இல்லை, பட் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பத்தேரி, கல்பெட்டா, மீனங்கடி இல்லை, மேப்பாடி, அப்புறம் இன்னொரு ஏரியா என்னமோ, அந்த ஏரியாலாம் சேர்ந்தது தான் வயநாடு. நீங்கள் வயநாடுன்னு மேப் எடுத்து போட்டு இங்கன்னா காட்டும், பட் அங்கே போனால் அது வயநாடு கிடையாது. வயநாடு தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஏரியா நீங்கள் நினைக்கிற மாதிரியான இடம் இல்லை. ஓகே, டன்.